This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கோவை மருதமலையில் தாய் யானை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதன் குட்டி யானை கூட்டத்தோடு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் பார்வையில் தகவல்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரவீன். பிரவீன், குட்டி யானை கூட்டத்தோடு சென்றதாக கூறப்பட்டிருக்கிறது. வனத்துறையினர் என்ன சொல்றாங்க? இது சாத்தியமான ஒன்றா? பூங்குழலி நம் பின்னால் இருக்கும் இந்த 40 வயது மதிக்கத்தக்க இந்த பெண் யானை தொடர்ச்சியாக 3வது நாளாக வனத்துறையின் கண்காணிப்பில் இருந்து வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு உடல்நல குறைவால் இதே பகுதியில் விழுந்த இந்த யானையை அதன் 3 முதல் 4 மாதம் வரையிலான வயதுடைய அந்த குட்டி யானையுடன் பராமரித்து வந்தனர். நேற்று முன்தினம் படுத்தே நிலையில் இருந்த இந்த யானை நேற்று கிரேன் உதவியுடன் நிறுத்தியிருந்தார்கள். இன்றும் கிரேன் உதவியுடன் இருக்கிறது. இந்த யானையின் மீதான எந்த அளவிற்கு அந்த கண்காணிப்பும் அனைத்து பொதுமக்களின் அந்த பார்வையும் இருந்ததோ அதே அளவு அந்த குட்டி யானையின் பரிதவிப்பு மற்றும் அந்த குட்டி யானையின் மீது இருந்தது. இந்த நிலையில் நேற்று வரை இரவு வரை இங்கு பால் குடித்துக் கொண்டிருந்த தாய்ப்பால் குடித்துக் கொண்டிருந்த அந்த குட்டி யானை இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் இதே யானையின் இன்னொரு குட்டி யானை ஒரு 10 வயது மதிக்கத்தக்க அந்த ஒரு யானையுடன் அதிகாலையில் அடர் வனப்பகுதிக்குள் சென்றதாக வனத்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ணனுடன் சேர்ந்து இந்த குட்டி தம்பி யானை சென்று விட்டதாக கூறியிருக்கின்றனர். இதே வட்டாரத்தில் தான் இந்த யானை இருக்கிறது எனவும் அதனை ட்ரோன் மூலம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் கூறியிருக்கின்றனர். இதில் எழக்கூடிய முக்கியமான கேள்வி, குட்டி யானை அதுவும் தாய்ப்பால் மட்டுமே அருந்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய யானை, புல்லை மட்டுமே உண்ணக்கூட முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு யானை எப்படி இங்கு சென்றிருக்கும், அது உணவு தேவைக்காக என்ன செய்யும் என பல்வேறு கேள்விகளை வனத்துறையினர் மத்தியில் நாம் வைத்திருந்தோம். அதற்கு வன கால்நடை மருத்துவர் சுகுமார் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் அந்த குட்டி யானையானது அதனுடைய சக குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு யானை, அதாவது அண்ணன் முறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு யானையுடன் தான் இதே பகுதியில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. இரவு வரை பால் குடித்துக் கொண்டிருந்த யானை 12 மணி நேரத்திற்கு வரையில் அதற்கு பெரிய அளவில் இந்த பசி என்பது ஏற்படாது. இதே பகுதியில் தான் சுற்றி கொண்டிருக்கும். பசி ஏற்படும் போது அது மீண்டும் இதே பகுதிக்கு தான் வரும். 12 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட கணக்கு சொல்லியிருக்காங்க. அந்த டைமுக்குள்ள அது வரலைனாலும் அதுக்கு வழி தெரியாமல் தவித்தாலும் அழைத்து சென்றிருக்கக்கூடிய அந்த 10 வயது மதிக்கத்தக்க யானை இதே வழித்தடத்தில் மீண்டும் அதனை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்கின்ற ஒரு தகவலை கூறியிருக்கிறார்கள். குட்டி யானை நிலை இவ்வாறு இருக்க, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய நம் பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பெண் யானை 3 நாட்களாக வனத்துறை கண்காணிப்பில் இருக்கக்கூடிய யானையின் நிலை இன்று நன்கு தேறி இருப்பதாக கூறியிருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக நேற்றிலிருந்து இன்று வரை சுமார் 200 கிலோவிற்கு மேல் உணவு எடுத்திருப்பதாக கூறுகின்றனர். இன்று காலையில் மட்டுமே ஒரு 100 கிலோ அளவிற்கு உணவு எடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றனர். அதன் உடல்நிலையை நன்கு தேற்றுவதற்காக யானைக்கு மிகவும் பிடித்தமான புல் வகைகள் அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலை இலை போன்றவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலா, தர்பூசணி போன்ற பழங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யானை முழு தெம்பு பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு, ஆனால் இன்றும் தற்போது வரை கிரேன் உதவியுடன் அந்த பெல்ட் போட்டு தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறது என்னவென்றால், யானை நன்கு தேறி வரக்கூடிய சூழலில் இன்று இரவு அந்த 2 யானைகளும், அந்த 3 மாத முதல் 4 மாதம் வரையிலான அந்த குட்டி யானை மற்றும் அந்த 10 வயது மதிக்கத்தக்க இதனுடைய இன்னொரு குட்டியாக கூறப்படக்கூடிய சக குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு யானையும் இதே இடத்திற்கு மீண்டும் வரும்போது இன்று இரவு மீண்டும் இந்த பெண் யானையும் வனத்திற்குள் அனுப்பி வைப்பதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். பூங்குழலி, ட்ரோன் மூலமாக அந்த குட்டி யானை கண்காணிக்கப்படுகிறது என்று வனத்துறையினர் சொல்கிறார்கள். அந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்களா பிரவீன்? பூங்குழலி, வீடியோ காட்சிகள் என்பதை அவர்கள் இதுவரை பகிரவில்லை. ஆனால் ட்ரோன் மூலம் 4 குழுக்களாக இந்த சரௌண்டிங் ஃபுல்லா யானையோட நடமாட்டங்களை பார்த்து கொண்டே இருப்பதாக கூறியிருக்கின்றனர். புகைப்படங்கள் சிலவற்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலையில் அந்த 10 வயது மதிக்கத்தக்க சக இன்னொரு ஆண் யானை வந்து அழைத்து சென்ற விஷயங்களுக்கான தகவல்களுடன் கூடிய ஒரு புகைப்படம், 2 புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த குட்டி யானையானது இன்னொரு யானையின் அரவணைப்புடனே சென்றிருக்கிறது. அதுவும் இந்த யானையுடைய இன்னொரு சக குடும்பத்தை சேர்ந்த அது அண்ணன் அப்படிங்கிற கூறப்படக்கூடிய அந்த யானையுடன் தான் சென்றிருக்கிறது என்பதற்கான புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக நாம் இங்கிருந்து பார்த்த வரையில் வனத்துறையினர் தொடர்ச்சியாக ட்ரோன் மூலம் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ச்சியாக கண்காணித்து தான் வருகின்றனர். பூங்குழலி, பெரிய யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். தானாகவே உணவு உட்கொள்ளும் அளவிற்கு அந்த பெரிய யானையினுடைய உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு நாட்களாகும் அந்த யானை சீராகுவதற்காக? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க?
பூங்குழலி நேற்றும் இது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை நாம் இந்த விஷயத்தில் அதிக அனுபவம் கொண்ட மருத்துவர்கள் இந்த யானைக்கு இங்கிருந்து களத்திலிருந்து சிகிச்சை அளிக்க கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் என அனைவரிடம் பேசிய போது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது, அதாவது இந்த யானைக்கு உடல்நலக் குறைவு என்பது இந்த சம்மர் சீசன்ல கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் என கூறியிருந்தனர். உள்ளுறுப்புகளில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்கின்ற ஒரு தகவலை கூறியிருந்தார்கள். இருப்பினும் உள்ளுறுப்பில் கல்லீரலில் ஏதேனும் சிக்கல் இருக்குமா என்பதை ஆய்வு செய்வதற்காக லேபுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் கூறியிருந்தனர். அதே சமயம் இந்த கோடை காலங்களில் வழக்கமாக வரக்கூடிய இந்த பிரச்சனை பல யானைகளுக்கு வரும் என்கின்ற ஒரு தகவலை வன கால்நடை மருத்துவர்கள் தரப்பிலும் கூறியிருக்கிறார். அதாவது டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிற இந்த யானைகளுக்கு நீர்சத்து இழப்பின் காரணமாக இவை திடீரென தவித்து விழுந்துவிடும், கீழே விழுந்துவிடும். அதாவது உணவு உட்கொள்ள முடியாத அளவிற்கு அதிக சூட்டை தணிக்க முடியாத சூழலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என கூறியிருக்கிறார். சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள் இல்லாததால் இதற்கு அதிக சூடு கிளம்பும் என்பதால் அவ்வப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இது போன்ற சிக்கல்கள் ஏற்படும் போது அதிகபட்சம் 2 to 3 நாட்களுக்குள் தேவையான உணவுகள், அந்த உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்தும் அதற்கு பிடித்தமான உணவுகளை கொடுத்தும் ஃபுல் தெம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த யானையை வனத்திற்குள் அடர் வனப்பகுதிக்குள் அனுப்பிய பிறகு தொடர்ச்சியாக 10 முதல் 15 நாட்கள் தங்கள் கண்காணிப்பிலேயே வைத்து யானையின் நடமாட்டம் எவ்வாறு இருக்கிறது, வழக்கமான நிலைக்கு மாறிவிட்டதா, ஒரு யானை சராசரியாக ஒரு நாளைக்கு 300 கிலோ வரை உணவு எடுத்துக்கொள்ளும் அந்த ஒரு சூழலுக்கு மீண்டும் அது இயல்பான வாழ்க்கைக்கு மாறிவிட்டதா என்கின்ற ஒரு முழுமையான கண்காணிப்பிற்கு பிறகே இவற்றை தனிமையாக விடுவதற்கு, அதாவது கண்காணிப்பில் இருந்து விட்டுவிடலாம் என்கின்ற ஒரு சூழலுக்கு வருவதாக கூறியிருக்கின்றனர். ஆனால் இங்கு நேரடியாக வைத்து உணவுகளை நாம் கொடுக்கும் அளவிற்கு, அதாவது இங்கே கொண்டு வந்து இந்த கிரேன் மூலம் வைத்து உணவு கொடுக்கும் அளவிற்கு அந்த சூழல் என்பது 2 முதல் 3 நாட்கள் தான் இருக்கும். நாம் முன்னரே குறிப்பிட்டது போல இந்த யானையும் இன்று இரவு அந்த கூட்டத்துடன் சேர்த்து அனுப்பி வனத்திற்குள் அனுப்புவதற்காக ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் என வனக்கால்நடை மருத்துவர் சுகுமார் தெரிவித்திருந்தார். அவர் கூறியதின்படி பார்த்தோம் என்றால் 2-3 தினங்கள், இன்று 3வது தினம், இன்றுடன் இந்த யானைக்கு இங்கு தனிப்பட்ட முறையில் எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறது முடிஞ்சு இதை மீண்டும் வனத்திற்குள் அனுப்பி விடுவார்கள் என நம்பப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.